கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக அல்லாஹு தஆலா இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை நமக்கு தந்திருக்கின்றார். இஸ்லாத்திலே நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு வணக்க வழிபாடுகளும், ஒவ்வொரு இபாதத்துகளும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி செய்து காட்டினார்கள், அவருடைய நடவடிக்கைகள் எந்த அடிப்படையிலே இருந்தது என்பதை பற்றி அறிந்து அந்த அடிப்படையிலே அல்லாஹ் அவரை பின்பற்றுமாறு திருமறை குர்ஆனிலே பல இடங்களிலே சொல்லி காமிக்கின்றான். அதிகமான இடத்திலே அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே அதீஉல்லாஹ வ அதீஉர் ரசூல், அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்கள், அவருடைய தூதருக்கும் வழிபடுங்கள் என்று திருக்குர்ஆனுடைய வசனங்கள் இந்த அடிப்படையில் ஏராளமான இடத்திலே அல்லாஹ் இப்படி சொல்லி காட்டுகின்றதை பார்க்கின்றோம். ஒரு இடத்திலே லகத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, இந்த தூதரிடத்திலே அழகான ஒரு முன்மாதிரி உங்களுக்கு இருப்பதாக கூட அல்லாஹ் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அனைத்து நடவடிக்கைகளும் நமக்கு ஒரு முன்மாதிரியாக அல்லாஹ் தந்திருப்பதாக குர்ஆனுடைய வசனத்திலே பார்க்கின்றோம். அந்த அடிப்படையிலே தொழுகை, நோன்பு, ஹஜ்ஜி போன்ற காரியங்கள் எப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்று கூர்ந்து ஆய்வு செய்து நாம் பின்பற்றுகின்றோமோ, அதே போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இஸ்லாமிய பிரச்சாரத்தை மக்கள் மத்தியிலே செலுத்துகின்ற பொழுது, சொல்லுகின்ற பொழுது அவர் அந்த மக்களை எப்படி அணுகினார்கள், மக்களிடத்திலே எப்படி பழகினார்கள், அவர்களுக்கும் அந்த மக்களுக்கும் இருக்கக்கூடிய தொடர்புகள் எப்படி இருந்தது, எதிரிகளாக இருந்தவர்கள் கூட ஒரு காலகட்டத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது உயிரையே கொடுக்கக்கூடிய அளவிற்கு அந்த பெருமானாருடைய ஒவ்வொரு நடவடிக்கைகளும் தன்னுடைய வாழ்க்கையினுடைய ஒரு அடிச்சுவடாக பின்பற்றுவதற்கு என்ன காரணம் என்பதை நாம் பார்க்கும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இருந்த அந்த இயற்கையான குணம்தான். பெருமானார் மக்களிடத்தே பழகுகின்ற பொழுது நளினமாக, மென்மையாக, இந்த அடிப்படையில் இயற்கையாகவே அல்லாஹ் அவருக்கு அந்த குணத்தை வைத்திருந்தார். அந்த அடிப்படையிலே மக்களிடத்திலே பழகினார்கள். பழகுவது மட்டுமல்லாமல் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காமிக்கின்றார்கள், அல்லாஹ் மென்மையானவன், நீங்கள் கரடு முரடாக உங்களுடைய இறைவனை நீங்கள் பார்க்காதீர்கள், உங்களுடைய இறைவனுடைய குணம் எப்படி இருக்குகின்றது தெரியுமா, மென்மையான குணத்தை உடையவன், நீங்கள் முரட்டுத்தனமாக ஒரு காரியத்தை சாதிப்பதை விட மென்மையாக சாதிப்பதற்கு நீங்கள் முயற்சி செய்யுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய அந்த அழகான குணத்தை கூட சொல்லி காட்டினார்கள். அல்லாஹ் கூட திருமறை குர்ஆனிலே ஒரு இடத்திலே சொல்கின்றான், என்னுடைய அடியார்கள் பூமியிலே நடக்கும் பொழுது பணிவாக நடப்பார்கள், மக்களிடத்தில் அன்பாக நடப்பார்கள், முரட்டுத்தனமாக அவருடைய நடவடிக்கைகள் இருக்காது, இபாதுர் ரஹ்மான், ரஹ்மானுடைய அடியார்கள் இப்படி இருப்பார்கள் என்று அல்லாஹு தஆலா தன்னுடைய திருமறை குர்ஆனிலே தன்னுடைய அந்த ரஹ்மானுடைய அடியாருடைய குணத்தை அல்லாஹ் சிறப்பித்து சொல்லி காட்டுகின்றதை குர்ஆனுடைய பல இடங்களிலே பார்க்கின்றோம். அந்த அடிப்படையிலே என்னதான் ஒரு மனிதனுக்கு திறமை இருக்கலாம், அதிகாரம் இருக்கலாம், அந்தஸ்து இருக்கலாம், என்னதான் இருந்தாலும் கூட மக்களிடத்திலே பழகக்கூடிய அந்த மென்மையான போக்கு அவனிடத்திலே இல்லை என்றால் அந்த மக்களே அவனை விமர்சனம் செய்யக்கூடிய நிலைக்கு அவன் தள்ளப்படுகின்றதை பார்க்கின்றோம். இன்றைக்கு உலக ரீதியாக பாருங்கள், சில பேரை நாமே சொல்கின்றோம், ஆள் நல்ல மனுஷன் தான், நிறைய பேருக்கு தான தர்மத்தையெல்லாம் கொடுக்கக்கூடியவர் தான், ஆனா மனுஷன் பேச முடியாது, எடுக்கெடுத்தாலும் எரிஞ்சு எரிஞ்சு விழுகிறது என்று சில பேருடைய ஒரு சில நல்ல குணங்கள், அதிகமான குணங்கள் அவனிடத்தில் இருக்கும். ஆனால் மக்களிடத்திலே பழகும் பொழுது இந்த மென்மையான போக்கு, இந்த நளினம் இல்லாத ஒரு காரணத்தினால் அவ்வளவு நல்ல குணங்கள் எல்லாம் இருந்தாலும் கூட அந்த நல்ல பண்புகள் எல்லாம் அடிபட்டு போகுவதை உலக ரீதியாக நாம் பார்க்கின்றதை உலக ரீதியாக பார்க்கின்றோம். அல்லாஹ் கூட பாருங்கள், இந்த ஏகத்துவத்தை ஏற்றுக்கொண்ட சகோதரர்கள் மக்களிடத்திலே பிரச்சாரம் பண்ணும் பொழுது நீங்கள் எவ்வளவு வருடங்கள் ஆலிமாக படித்திருந்தாலும் சரி, அல்ல குர்ஆனை கரைத்து குடித்திருந்தாலும் சரி, ஹதீஸ்களுடைய அந்த வசனங்களை எல்லாம் படித்திருந்தாலும் கூட, உங்களுக்கு அறிவு உச்சகட்டத்திலே நீங்கள் இருந்தாலும் கூட பிரச்சாரம் செய்யக்கூடிய இடத்திலே நளினமான பண்பு முதலிலே இருக்க வேண்டும், மென்மையான போக்கு இருக்க வேண்டும்.
நாம் பிரச்சாரம் செய்கின்ற நேரத்தில் அந்த அறியாத மக்கள் கரடு முரடாக நம்மிடத்தில் நடப்பார்கள். அவனுக்கு மார்க்கம் தெரியாது. அப்படி அவன் நடக்கும் பொழுது அவனை போன்ற நாமும் வீம்புக்கு அந்த தகாத வார்த்தைகளோ முரட்டுத்தனமாக நடந்தால் அந்த இடத்திலே நம்மோடு இருந்தவர்கள், நம்முடைய ஜமாத்தை சேர்ந்தவர்கள் சொல்லுவார்கள், அவன் தான் விவரங்கட்டத்தனமா பேசுறான், இவன் படிச்சவன், இவனுக்கு அறிவில்லையா, இவன் எப்படி நடந்திருக்கும் தெரியாதா என்று அந்த இடத்தில் நம்முடைய அந்த கௌரவம் பாழாகுவதை பார்க்கின்றோம். அல்லாஹ் பாருங்கள், 2 நபிமார்களை, யாரு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களையும் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் 2 பேத்தையும் ஃபிரௌனிடத்திலே இஸ்லாத்தை எத்தி வைக்குமாறு அல்லாஹ் அனுப்பி வைக்கிறான். அல்லாஹ்வுக்கு தெளிவா தெரியும் இவன் வரமாட்டாங்கிறது அல்லாஹ்வுக்கு தெரியும். தெரிஞ்சாலும் கூட எவ்வளவு மோசமான ஒரு நபரிடத்திலே கூட இஸ்லாத்தை சொல்லும் பொழுது எந்த அணுகுமுறையை ஒருவன் கையாள வேண்டும் என்பதற்கு ஃபிரௌன் எந்த நிலையில இருந்தா, ஆனா ரப்புக்கும் ஆலா, நான் தான் கடவுள்களுக்கெல்லாம் பெரிய கடவுள் சொல்லிட்டு உட்கார்ந்துட்டு இருந்தான். அவன்கிட்ட 2 நபிமார்களை அல்லாஹ் அனுப்பி வச்சான். அந்த நபியிட்ட நீங்க 2 பேரும் ஃபிரௌன் போங்க, போய் ஃபகுலா லஹு கௌலன் லய்யிலா லஅல்லஹு யததக்கரு யக்ஷா, நீங்கள் ஃபிரௌன் இடத்திலே அல்லாஹ் தான் ரப்புன்னு சொல்லுங்க, கடினமாக சொல்லி விடாதீர்கள், நளினமாக சொல்லுங்கள். ஃபிரௌனே, நீ கடவுள் கிடையாது, உன்னையும் என்னையும் படிச்ச அல்லாஹ் தான் ரப்பு, அவனை ஏத்துக்குங்க என்று இஸ்லாமிய தாவாவை செய்யும் பொழுது நளினமாக அந்த உன்னுடைய பேச்சில கரண்டு மூடுது வந்துவிடக் கூடாது என்று அல்லாஹ் திருமறை குர்ஆனில ஒரு பிரச்சாரருடைய அடிப்படை இப்படி இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லி காண்கிறான்டா. அப்ப நாம இந்த விஷயத்திலே ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஒரு பள்ளியினுடைய பொறுப்பாளிகள், ஒரு மாவட்டத்தினுடைய தலைவர்கள், மாவட்டத்தினுடைய செயலாளர், பொருளாளர்கள், ஒரு ஜமாத்தை நிர்வாகம் பண்ணக்கூடிய அவங்கள்ட்ட மக்களிடத்தில், சாதாரண மக்களிடத்தில் இருக்கக்கூடிய பொறுமையை விட பல மடங்கு இருக்க வேண்டும். இயற்கையாகவே அல்லாஹ் எல்லாத்தையும் ரொம்ப சபூரான மனுஷனாக அல்லாஹ் யாரையும் படைக்கல. அப்படி இருந்தாலும் இயற்கையாகவே எனக்கு ஒரு குணம் இருக்கும். ஆனால் ஒரு கொள்கையை தேர்ந்தெடுத்து விட்டால், ஒரு கொள்கையை வழி நடத்தக்கூடிய பொறுப்பிலே நாம் அமர்ந்து விட்டால் அதையெல்லாம் தூக்கி வீசி எறிந்துவிட்டு சகித்துக் கொள்ளக்கூடிய அந்த மனோபக்குவமும் மக்களிடத்திலே நளினமாக அன்பாக பழகக்கூடிய இந்த பண்பை முதலிலே நாம் வகுத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதருடைய இயற்கையான குணத்தையே அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான். ஃபபிமா ரஹமத்தன் மினல்லாஹி லிந்தலஹும் வலவ் குந்தன் கலீலல் கல்ப், நபியே, அந்த அந்த மக்களிடத்திலே நீங்கள் பொறுமையாக நளினமாக நீங்க நடக்கிறீங்க. ஒரு கால் அந்த மக்களிடத்தில், எந்த மக்களிடத்துல நீங்க இஸ்லாத்துக்கு வரணுங்கிறதுக்காக நீங்களே கஷ்டப்பட்டு அடி வாங்கி உத வாங்கி இவ்வளவு தியாகம் பண்றீங்களா இல்லையா, அந்த மக்களிடத்திலே நீங்கள் கரடு முரடாக முரட்டுத்தனமாக நீங்கள் நடந்திருப்பீர்களானால் அவர்கள் இந்த மார்க்கத்தை விட்டு விரண்டு ஓடி விடுவார்கள் என்று அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்லி காமிக்கிறான். அந்த பெருமானாருடைய குணத்தை சொல்றான். இவர் ரொம்ப மென்மையானவர், அல்லாஹ்வே சான்றிதழ தர்றா அப்படி சொல்லிட்டு ஒரு கால் நீங்க முரட்டுத்தனமா நடந்துட்டீங்கன்னா இந்த மார்க்கத்தை விட்டு அவன் போகி விடுவான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான்டா. அப்ப அந்த ரசூலை பின்பற்றக்கூடிய, அந்த ரசூல் அடிப்படையில் எல்லா வணக்க வழிபாடுகளையும் நாம பின்பற்றக்கூடிய, நடந்து செயல்படக்கூடிய ஒரு பொறுப்பாளிகள், ஒரு தௌஹீத் தலையிலிருந்து கால் வரைக்கும், அதுக்கு தலைவர் மட்டுமே இப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது. இந்த ஜமாத்தினுடைய கடைசி நிலையில் இருக்கக்கூடிய கொள்கை சகோதரன் கூட இந்த கொள்கையை பிற அமைப்பை சேர்ந்த, பிற மதகபை சேர்ந்த அவங்கள்ட்ட எடுத்து சொல்லும் பொழுது அவன் விதண்டாவாதம் தான் பண்ணுவான். வேணும் என்று கிறுக்குத்தனமா கேள்வி கேட்கத்தான் செய்வான். அவன் காலம் முழுக்க ஒரு கொள்கையில் இருந்துகிட்டு நீங்க போய் இதெல்லாம் கூடாது, இது நரகத்திற்கு செல்லக்கூடியதுன்னா அவனுக்கு டென்ஷன் வரத்தான் செய்யும். அப்படி இருக்கும் பொழுது நம்முடைய நளினத்தை நாம் கைவிட்டு விடக்கூடாது, நம்முடைய பொறுமையை நாம் கைவிட்டு விடக்கூடாது. அப்படி கைவிட்டுட்டோம்னா இந்த கொள்கையில நாம் பக்குவப்பட்டதுல எந்த ஒரு அர்த்தமும் கிடையாது. இன்னைக்கு பல ஊர்களிலே பல பிரச்சனைகள், பல அமைப்புகளிலே பிரச்சனைகள் வருவதற்கு என்ன, ஒரு கீழே இருக்கும்போது மட்டும் அவனுக்கு ஒரு கௌரவம் வராது, ஒரு பிரஸ்டீஜ் வராது. அவன் படிப்படியாக ஒரு நல்ல நிலைக்கு வந்து ஒரு பதவியில வந்துட்டாண்டா கீழே இருக்கக்கூடிய எல்லாத்தையும் மதிக்காத ஒரு நிலைக்கு தள்ளப்படக்கூடியதை பார்க்கின்றோம். இன்றைக்கு சமுதாயத்தில் இருக்கக்கூடியதை பார்க்கிறோம். அதுக்கு அல்லாஹ் என்ன செய்யறான், திருக்குர்ஆனில லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் என்ற ஒருத்தர் அல்லாஹ் அறிமுகம் செஞ்சு அவருடைய மகனுக்கு அல்லாஹ் ஒரு அறிவுரையை சொல்றான்.
அந்த அறிவுரை கூட குர்ஆனில இதை பற்றி மட்டுமே சொல்லி காமிக்கிறான். என்ன சொல்றான்? அந்த லுக்மான் தன்னுடைய மகனிடத்திலே சொன்னார்கள். மூன் பப்ளிகேஷன்ஸ் வெளியீடுகள் இஸ்லாமிய அடிப்படை கல்வி, திருமுறையின் தோற்றுவாய், திருக்குரானில் அறிவியல் சான்றுகள் பாகம் 1, அர்த்தமுள்ள கேள்விகளும் அறிவுபூர்வமான பதில்களும், குர்ஆன் கூறும் ஓரிரை கொள்கை, நபி வழியில் தொழுகை சட்டங்கள், மாமனிதர் நபிகள் நாயகம், குர்ஆன் மட்டும் போதுமா, ஹதீஸ்கள் குர்ஆனுக்கு முரண்படுமா, அழகிய இஸ்லாமிய பெயர்கள், இதுதான் பைபிள், ஜனாசாவின் சட்டங்கள், ஏகத்துவமும் இணை வைப்பும், திருக்குர்ஆனின் அறிவியல் சான்றுகள் பாகம் 2, இஸ்லாம் பெண்கள் உரிமையை பறிக்கிறதா, பிறை ஓர் விளக்கம், இஸ்லாம் ஓர் இனிய மார்க்கம், நபி தோழியர் வரலாறு, குற்றச்சாட்டுகளும் பதில்களும், நோன்பு, இயேசு இறைமகனா, வருமுன் உரைத்த இஸ்லாம், உண்மை தோழர் அபூபக்கர் அலி, பெண்களுக்கான நபி வழி சட்டங்கள், அறிவுச்சுடர் அன்னை ஐசார் அலி, இஸ்லாத்தில் சொர்க்கம் நரகம், நபி தோழர்களும் நமது நிலையும், துவாக்களின் தொகுப்பு, முகைதீன் மௌலிது ஒரு ஆய்வு, குர்ஆனை எளிதில் ஓதிட, நபிகள் நாயகம் பல திருமணம் செய்தது ஏன், யாக்குத்பா ஒரு ஆய்வு, நபி வழியில் நம்ஹஜ், நபி வழியில் குழந்தை வளர்ப்பு, தராவித் தொழுகை ஒரு ஆய்வு, ஜக்காத் ஒரு ஆய்வு, இஸ்லாத்தில் இல்லறம், கியாமத் நாளின் 10 அடையாளங்கள், நபிகளாரின் நற்போதனைகள், மன்னரை வாழ்க்கை, பைபிளில் நபிகள் நாயகம், இஸ்லாத்தின் பார்வையில் பில்லி சூனியம், தர்கா வழிபாடு, நபிகளாரின் இறுதி நாட்கள், இஸ்லாமிய கொள்கை, சரியான ஹதீஸ்களும் தவறான ஹதீஸ்களும், சந்திக்கும் வேளையில் கொள்கை விளக்கம், பேய் பிசாசு உண்டா, கற்பனை கதைகள், நவீன பிரச்சனைகளும் தீர்வுகளும், தப்லிக் தாகலின் தொகுப்பு, சுபகான மௌலிது ஒரு ஆய்வு, மனிதனுக்கேற்ற மார்க்கம், நேர்ச்சையும் சத்தியமும், மனனம் செய்வோம், விளக்கப்பட்ட உணவுகள், அர்த்தமுல்லா இஸ்லாம், குர்பானியின் சட்டங்கள், தொழுகை, இஸ்லாத்தின் பார்வையில் கனவுகள், இஸ்லாமிய திருமணம், இறைவனிடம் கையேந்துங்கள், மீராஜும் அதன் படிப்பினைகளும், வேதம் கொடுக்கப்பட்டோர் யார், மற்றும் ப்ராபட் முகமது தி கிரேட்டஸ்ட் மேன் மற்றும் TNTJ மார்க்க அறிஞர்கள் உரையாற்றிய CD டிவிடிகள் கிடைக்கும் இடம் மூன் பப்ளிகேஷன் 83/3 மூர்தரு முதல் மாடி மன்னடி சென்னை 1. போன் நம்பர் 65690810. அருமை மகனே, நீ மக்களிடத்திலே பழகும் பொழுது பெருமை கொண்டு உன்னுடைய முகத்தை திருப்பிக் கொள்ளாதே. தன்னுடைய மகனுக்கு அறிவுரை சொல்றத அல்லாஹ் இது ஒவ்வொரு குடும்பத்திலையும் பெத்த தகப்பன் தன்னுடைய குழந்தையை வளர்த்தக்கூடிய அந்த நேரத்தில் குழந்தைக்கு சொல்லக்கூடிய முக்கியமான ஒரு அறிவுரை என்ன? லுக்மான் தன்னுடைய மகனுக்கு சொன்னார். என்ன சொன்னாங்க? அருமை மகனே, நீ மக்களை பார்க்கும் பொழுது பெருமை கொண்டு உன்னுடைய முகத்தை திருப்பிக் கொள்ளாதே, பூமியிலே அகம்பாவத்தோடு நீ நடக்காதே, நீ பணிவாக மக்களிடத்திலே இரு என்று அல்லாஹ் ஒரு சாப்டர் குர்ஆன் எதுக்கு ஏற்படுத்தணும்? அப்ப நம்ம அடிப்படையாகவே ஒரு பையனுக்கு ஒரு மார்க்க கல்வியை கற்றுத்தரும் பொழுது நீங்கள் என்ன அவனிடத்திலே பெருமை, அகம்பாவம், மக்கள்கிட்ட சமமாக அது நடினமான பழகக்கூடிய இந்த பண்பை நாம பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டியதை பார்க்கின்றோம். ஆனா இன்னைக்கு சமுதாயத்தில் பார்க்கறங்க, அது மார்க்கமாக இருந்தாலும் சரி அல்லது குடும்ப பிரச்சனையாக இருந்தாலும் சரி, ஒரு முதலாளி தன்னுடைய வேலைக்காரன் பழகிறதாக இருந்தாலும் சரி, இந்த மென்மையான போக்கை யாரும் கடைபிடிக்கிறது கிடையாது. ஒரு குடும்பத்தில் பார்க்கிறோம், புருஷக்காரன் அவனுக்கு இருக்கக்கூடிய பொண்டாட்டிட்ட எப்படி பழகணும்னு இஸ்லாம் சொல்லுதா இல்லையா? உன்னுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி வேற தந்திருக்கிறாங்க. உன்னுடைய மனைவியிடத்திலே மென்மையாக, அவளை அடிக்காத, அவள்கிட்ட மென்மையாக பழகு. உணவு ஊட்டும் போது கூட தன்னுடைய மனைவியினுடைய வாயில ஒரு உணவு ஊட்டுவது ஒரு தர்மம். இந்த அளவுக்கு அல்லாஹ் தஆலா ஒரு கணவன் தன்னுடைய மனைவியிடம் நடக்கக்கூடிய அந்த பண்புகளை பற்றி திருமறை குர்ஆன்ல ஹதீஸ்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. அது மாதிரி கணவன் எப்படி மனைவி நடக்கிறதோ அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காமிச்சாங்க. இன்னைக்கு என்ன நிலைமை இருக்குது? குடும்பத்துல பாத்தீங்கன்னா அவன் பாட்டுக்கு கடைக்கு போயிருப்பான், பொண்டாட்டி புருஷன் பேசுறதுக்கே பயப்படுறான். போய் கேட்கிற சில வீட்டுல போய் பாய் இருக்காரு, அப்துல் ரசாக் பாய் இருக்காரு கேட்டா அது காலையிலே போயிருச்சு, நைட்டு தான் வரும். எந்த அளவுக்கு நிலைமை பாருங்க. ஒரு புருஷனை அப்துல் ரசாக் பாய் இருக்கிறாங்க கேட்டா அது போயிருச்சு, சாயங்காலம் ஆடு மாடு சொல்ற மாதிரி. என்ன காரணம்? ஆனா பொண்டாட்டிட்டு எவ்வளவு அன்பா பழகணும், எவ்வளவு நேசமா பழகணுங்கிறது நமக்கு தெரியறது கிடையாது. சில குடும்பத்துல அத்தா வேலை விட்டு வர்றதுக்கு வருவார் நைட்டு 10 மணிக்கு, பசங்க எல்லாம் 7 மணிக்கே சாப்பிட்டு தூங்கிடுவாங்க. அத்தா காலையில எந்திரிக்கிறதுக்கு முன்னாடியே இவன் ஸ்கூலுக்கு போயிடுவான். என்ன காரணம்? அத்தா கடிக்கும். எதுக்கு எடுத்தால் ஒரு பையனை கொஞ்சறது கூட ஒரு அன்பா கொஞ்சம் கூடிய பழக்கத்தை நம்ம ஆள் நல்ல ஆளுதான், குடும்பத்தை காப்பாத்துற அப்படி, பொண்டாட்டி மக்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கிற அப்படி, பொண்டாட்டி மக்களை நல்லா படிக்க வைக்கிறார், மக்களை எல்லாம் செஞ்சாலும் கூட இயற்கையாக அந்த பிறவி குணம் சொல்லுவாங்களா இல்லையா, எதுக்கு எடுத்தாலும் கரண்டி மாதிரி விழுகிறது. ஒரு போன் பண்ணும்போது கூட எப்படி பண்றாங்க? ஹலோ யார் பேசுற? போன் பண்ணும்போது கூட எவன்டோ சண்டைக்கு போற மாதிரி, என்ன எப்ப வர்ற நீ?
அவன் போன் அடுத்த தெருவுக்கு தெரிகிற மாதிரி கத்துறது. அப்ப இயற்கையாகவே இந்த பண்பு இருக்கக்கூடாது. இந்த பண்பு இல்லாதனால்தான் ஒரு குடும்பத்தை அத்தாவும் மகனும் பேசுறது கிடையாது, பொண்டாட்டியும் புருஷனும் பேசுறது கிடையாது. பேசினா என்னைக்காச்சும் ஒருத்தர் புருஷன் அன்பா போய் என்னங்க அப்படின்னா என்ன எதுக்கு வந்தார் அதோட முடிஞ்சு போச்சு. நம்ம என்னைக்காச்சும் போய் கல்யாணத்தில் வந்தால் ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு பேச சிரிச்சது தானையா, இன்னைக்கு வரைக்கும் சிரிக்கிறது கிடையாது. என்ன காரணம்? இதுல என்ன நம்மளோட கௌரவம் இறங்கிரும். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி நடந்தாங்க, அவருடைய மனைவி எந்த அளவுக்கு அவங்க மேல அன்பு வச்சிருந்தாங்கிறதுக்கு திருமருக்கு ஒரு சம்பவம் பாருங்க. ரசூலுல்லாஹ்வுக்கு ஆரம்பத்தில் வஹி வருது. வஹி வந்த உடனே இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லது முதல்ல வஹி இறங்கின உடனேயே ரசூலுல்லாஹ் நபி ஆறாங்க. அந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்த உடனே ரசூலுல்லாஹ்வுக்கு பயம் வீட்டுக்கு ஓடி வர்றாங்க. ஹதீஸா ரலியல்லாஹு போர்த்திட்டு பயந்து நடுங்கி வீட்டில் இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் அந்த ஹதீஸா ரலியல்லாஹு தன்னுடைய கணவனுக்கு சொன்ன ஒரு சில வார்த்தைகளை பாருங்கள். நீங்கள் தைரியமாக இருங்கள், அல்லாஹ் உங்களை கைவிட மாட்டான். நீங்கள் ஏழைகளுக்கு உணவு கொடுக்கிறீங்க, கஷ்டத்தில் இருக்கக்கூடிய சுமையை சுமக்கிறீங்க, அல்லாஹ் உங்களை கைவிட மாட்டான் என்று அவ்வளவு பயமான ஜிப்ரீலை பார்த்துட்டு பயந்து நிற்கிறாங்க. அந்த ஹதீஸா ரலியல்லாஹுடைய அந்த ஆதரவான அன்பான வார்த்தை தான் ரசூலுல்லாஹ்வுக்கு மார்க்கத்தை எடுத்துச் சொல்வதற்கு ஆரம்பத்தில் அஸ்திவாரமாக இருந்துச்சு. அது மட்டும் இல்ல, தன்னுடைய சொந்தக்காரங்க வராக்கா பின் நௌஃபுல்ங்கிற ஒரு பெரியவற்றை கூட்டிட்டு போய் இவர் ஒரு காட்சியை பார்த்தாரு. அந்த காட்சி என்னன்னு அவர்கிட்ட சொல்ல வச்சு அதுக்கு பிறகு அவரு குண்டை தூக்கி போடுறாரு. இந்த உலகம் எதிர்பார்த்த நபி நீங்க தான், வெகு சீக்கிரத்தில் இந்த மக்கள் உங்க ஊரை விட்டு துரத்தி விடுவாங்கன்னு சொன்ன உடனேயே அடிக்கு மேல இன்னொரு அடி விழுந்துச்சு. அந்த நேரத்தில் கூட அல்லாஹ் உங்களை கைவிட மாட்டான், நீங்க தைரியமாக இருங்கள் என்று இந்த ஆறுதல் வார்த்தை இருக்கா இல்லையா, அது நம்முடைய மனைவிமார்கள் இடத்துல இருக்க வேண்டிய பண்பு. ஒரு கணவனை பொறுத்த வரைக்கும் வீட்டுக்கு வேலைக்கு போறான், வேலைக்கு போயிட்டு அன்னைக்கு சம்பாதியம் கிடைச்சிருக்கும் கிடைக்காம இருந்திருக்கும், வேலைக்கு போன இடத்துல முதலாளி திட்டி இருப்பான், அல்லது அங்க ஏதோ ஒரு பிரச்சனை போற வழியில பஸ்ல சண்டை ஏற்பட்டு இருக்கும், அல்லது இவன் போட்ட முதலீடு நஷ்டமாயிருக்கும், 4 பேர்த்து திட்டு வாங்கியிருப்பான். காலையில போய் டென்ஷனுக்கு மேல டென்ஷனு, வியாபாரத்துல நஷ்டம், முதலாளி திட்டு. ஒருத்தர் என்ன மனசுல நினைப்போம், கட்ட வீட்டுக்கு போய் நிம்மதியா படுத்து தூங்கினா போதுமப்பா, காலையில ஒரே டென்ஷன், வீட்டுக்கு போய் பொண்டாட்டி மக்களோட கொஞ்சம் நிம்மதியா இருந்தா போதும் என்ற நிலையில தான் வீட்டுக்கு வருவோம். அப்படி வீட்டுக்கு வரும்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க, மலர்ந்த முகத்தோடு உங்களுக்கு புருஷன் பாருங்க வரவேற்க, அவன் என்ன பிரச்சனையில வந்திருக்கிறானோ, என்ன கஷ்டத்தை அனுபவிச்சிருக்கானோ, வியாபாரம் கிடைச்சதா இல்லையா, அந்த நேரத்தில் வீட்டுக்கு வரும்பொழுது நீங்க ஒரு சில வார்த்தைகள் அதையெல்லாம் கேட்காம பிரச்சனைகளை கிளப்பாம விடுங்க போனா போது நாளைக்கு பாத்துக்கலான்னு உங்களுடைய அந்த ஆறுதல் வார்த்தை இருக்கா இல்லையா, ஹதீஸா ரலியல்லாஹுக்கு ரசூலுல்லாஹ்வுக்கு ஹதீஸா ரலியல்லாஹு ஆறுதல் வார்த்தை சொன்னாங்களே இல்லையா, அந்த ஆறுதல் வார்த்தை தான் ஒரு கணவனுக்கு 100 கோடி ரூபாய் கொடுத்ததுக்குரிய சமம். வீட்டுக்கு வந்த உடனேயே இந்த ஆறுதல் வார்த்தை காலையில் இருந்து நைட்டு வரைக்கும் அங்க நடந்த சம்பவம் எல்லாம் மறக்கப்பட்டு பொண்டாட்டி மக்களோட நிம்மதியா இருப்பா, அந்த பாரம் கம்மியாயி நாளைக்கு பாத்துக்கலாம். சில வீட்டுல சில மனைவிமார்கள் என்ன செய்வாங்க, ஏதோ ஒரு பொருளை வாங்கிட்டு வாங்கன்னு அனுப்பிச்சுட்டு இருப்பாங்க. இவர் இந்த டென்ஷன்ல இந்த நபர் என்ன செஞ்சிருப்பாரு, மறந்திருப்பாரு. வீட்டுக்கு போன உடனேயே இஸ்லாம் சொல்கின்ற அந்த மார்க்க சட்டத்தை மறந்துட்டு என்ன காலையில் வாங்கிட்டு வர சொன்ன என்ன ஆச்சுன்னு இது கேட்கும் போது அன்பா கேட்காது. இவரு இல்ல மறந்துட்ட நாளைக்கு வாங்கிக்கலாம், நீ எல்லாம் ஒரு மனுஷனாயா, உங்ககிட்ட சொல்றதை விட செவுத்துட்டு போய் சொல்லிடலாம் என்று அந்த பொம்பளை பேசின உடனேயே இவன் யார போட்டு மாத்தலாம் தான் காலையில கை புருபுருன்னு இருந்திருக்கும். இருக்கிற கோபத்தை முதலாளி மேல காட்ட முடியாது, கஸ்டமர் மேல காட்ட முடியாது, வந்த கோபத்தை கொண்டு வந்து செவிலியை சேர்த்து கொடுப்பான், இல்ல 8 ஒரு உத. பிரச்சனை என்ன, எங்கேயோ இருக்கக்கூடிய கோபத்தை கொண்டு உண்மையில காட்டுறதுக்கு என்ன காரணம், அல்லாஹ்வுடைய தூது அழகான ஒரு நல்லினமான பண்பை சொன்னாங்க. என்ன நிலைமையில வந்திருக்கிறாரு தெரியல, ஏன் இத்தனை வருஷம் நம்ம குடுத்தன நடத்துறோமா இல்லையா, புருஷனுடைய ஒவ்வொரு அணுவாக அவனுடைய நடைகளை பார்த்து கொண்டிருந்த நம்முடைய கணவன் ஏதோ ஒரு டென்ஷன்ல வந்திருக்கிறாரு, ஏதோ ஒரு சங்கடத்தில் வந்திருக்கிறாரு, முகம் ஒரு மாதிரி வாடி கிடக்குது, இந்த நேரத்தில் பேசக்கூடாது, இந்த நேரத்தில் கேட்கக்கூடாது, என்ன ஆச்சுங்க சாப்பிடுங்க படுங்க பின்ன பார்த்துக்கலாம் என்று அப்படி நீங்க உங்களுடைய நடவடிக்கை இருந்திருக்குமே, ஆனால் அவனுக்கு நீங்க சொன்னதுக்கு டபுள் மடங்கு மறுநாள் வாங்கி தருவான்.
இது என்ன போன உடனேயே ஒரு ராக்காசி மாதிரி ஒரு வார்த்தையை சொல்ல அவன் பாட்டுக்கு செகிரி சேர்த்து கொடுக்க இருக்கிற துணிமணியை பேக்ல போட்டுட்டு அம்மா வீட்டுக்கு போயாச்சு. அம்மா வீட்டுக்கு போனவங்க என்ன நடந்தது கேட்கிறாங்களா இல்லையா? உடனடியாக மச்சான போன்ல போட்டு என்னென்ன வார்த்தைகள் எல்லாம் பேசணுமா எல்லாம் பேசி ஜமாத்துக்கு லெட்டர் கொடுத்தாச்சு. அன்னைக்குதான் பிரச்சனை நடந்திருக்கும். கல்யாணமான காலகட்டத்திலிருந்து முள்ளைய போட்டு அடி அடி நடிக்கிறாங்க. இவங்க கூட வாழ முடியாது, குலா கொடுங்க. அப்ப தலாக்கு குலாவுக்குள்ள காரணத்தை நீங்கள் அதிகமாக பார்த்தால் ஒண்ணுமே இருக்காது. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் கூட அழகா நீங்கள் சிரித்த முக காரியத்தை சாதிக்கிறார். சிறுவர்களிடத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி வருவாங்க தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க போனாங்க, சிறுவர்கள் ஓடி வருவாங்க. சிறுவர்களுக்கு ரசூலுல்லாஹ் முன்கூட்டி சலாம் சொல்லுவார்கள். எந்த அளவுக்கு சின்ன பசங்கள்ட்ட ரசூலுல்லாஹ் பழகி இருக்கிறாங்கடா, அவங்க ஒரு இடத்துல உட்கார்ந்து இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு அன்பளிப்பாக கொஞ்சம் பால் கொடுக்கறாங்க. உடனே இந்த பால் எடுத்து ரசூலுல்லாஹ் தன்னுடைய பக்கத்துல அபூபக்கர் உமர் எல்லாம் உட்கார்ந்து இருக்கிறாங்க. அவங்களுக்கு கொடுக்கலான்னு எந்திரிக்கும் பொழுது பக்கத்துல ஒரு சின்ன பையன் உட்கார்ந்து இருக்கிறான். அந்த பையன் வலது பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறான். வலது பக்கத்துல விருந்து கொடுக்கிறது மார்க்கத்துடைய சட்டம். எது செஞ்சாலும் வலதுல இருந்து செய்யுங்க. அப்ப ரசூலுல்லாஹ் எந்திரிச்சு அந்த சின்ன பையனை பார்த்துட்டு தள்ளி உட்காரு வந்துட்டான். அவன் பாட்டுக்கு முந்திரி கட்ட மாதிரி நான் சின்ன பெரியவங்களுக்கு கொடுக்கிறேன்னு சொன்னாங்களா? இது நம்முடைய பழக்கம். நம்முடைய பழக்கம் என்ன? கல்யாணத்துல விருந்துக்கு போய் பாருங்க, சின்ன பசங்க அவன் சின்ன வயிறு அடிக்கடி பசிக்கும், ஓடுவான் ஆடுவான். நமக்கு பெரியோர் வயிறு நம்ம தாங்கக்கூடிய சக்தி இருக்கு. சின்ன பசங்க ஓடி வந்தாலும் எல்லாத்தையும் அங்க நிக்க வச்சு பெருசுகள்ல உட்கார்ந்து தின்னுட்டு இருக்கிறத பாக்குறோம். சின்ன பசங்க தனியா தூக்கி இவங்க சாப்பிட்ட பிறகு கொடுக்கறத பாக்குறோம். இது கல்யாண விருந்து இல்லையா? நோம்பு திறக்கக்கூடியதுல கூட நம்ம செய்யறோமா இல்லையா? சின்ன பசங்க அவங்களுக்கு இந்த லட்டு ஜிலேபி பழம் எல்லாம் பார்த்தா ஆசையா ஓடி வருவாங்க. நமக்கு எல்லாம் டாக்டர் வேண்டாம் சொல்லியிருப்பான். இதை திங்காத அதை திங்காத தடை போட்டிருப்பார் டாக்டர். நம்ம அடிச்சு கட்டி முன்னாடி உட்கார்ந்துக்கிட்டு அந்த சின்ன பசங்களுக்கு இடம் விடாம அவன் பாட்டுக்கு அப்படியே அதை பார்த்துட்டு இருக்கிறத பாக்குறோம். அப்ப அதனால சிறுவர்கள் என்ன செய்யறாங்க? சில பள்ளிவாசல் மோதினாருக்கு டபுள் பேரெல்லாம் வச்சிருக்கிறாங்க. குரங்கு வருதும்பா, கரடி வருதும்பா. ஏன் அந்த சின்ன பசங்கள் அப்படி பழகி இருக்கீங்க நீங்க? சிறுவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறுவர்களுக்கு பார்த்தாங்கன்னா சிறுவர்கள் ஓடி வருவாங்க. ஆனா பால் வருதுங்க, அந்த பாலை எடுத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பையன்கிட்ட கேட்கறாங்க, அருமை சிறுவனே, வலது பக்கத்துல தான் விருந்து கொடுக்கணும், நீ வலது பக்கத்தில் இருக்கல, பெரியவங்க எல்லாம் இடது பக்கத்தில் இருக்கிறாங்க, அவங்களுக்கு கொடுத்துட்டு உனக்கு தரட்டுமா? அனுமதி கேட்கிறாங்க. கேட்கக்கூடிய நபர் யாரு? மதீனாவுடைய ஆட்சி தலைவர், அல்லாஹ்வுடைய தூதர், 58 வயசு, இவன் சின்ன பொடிய, அவன்கிட்ட போய் அனுமதி கேட்கிறாங்க, உனக்கு தரட்டுமான்னு. அவன் என்ன சொல்றான்? அல்லாஹ்வின் தூதரே, நமக்கு பாலை கொடுன்னு வாங்கி குடிச்சு பிறகு அபூபக்கர் கொடுங்கோண்டு அவன் பாலை வாங்கி குடிச்ச சம்பவத்தை பார்க்கிறோம். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறுவர்களிடத்துல எவ்வளவு அன்பாக நளினமாக இன்னைக்கு நம்ம நடக்கிறோமா இல்லையா? நம்மள்ட்ட அந்த பண்பு கிடையாது. ஒரு சின்ன பையன் ரோட்ல போறான்னு வச்சுங்க, அவன்கிட்ட நீங்க அழகா கூப்பிட்டு, தம்பி அந்த கடைக்கு போனீங்கன்னா அந்த பாயை மட்டும் கொஞ்சம் வர சொல்லிட்டு போயிருப்பா, உங்களால நடக்க முடியாது, பாயை மட்டும் கொஞ்சம் வர சொல்லிட்டு போயிருக்கன்னு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா சரிங்க நான் சொல்லி போட்டு போவான். இல்லாட்டி ஆனா நான் இப்படி போறேன்னா அப்படின்னு ஒரு மரியாதை சொல்லிட்டு போறதை பார்க்கும். அதே நேரத்தில் உங்க சொந்தக்கார பையனா இருக்கட்டும், அங்க போகும்போது பாய் வர சொல்லிட்டு போலாம், பார்த்து போவாய் வேலையை பார்த்துட்டு சொல்லி அவன் பாட்டு போவான். இல்ல பாயை கூப்பிடுறது பாயமாவை கூப்பிட்டு போட்டு போயிட்டு பிரச்சனை பண்ணி விட்டு போட்டு போயிடும். என்னன்னா ஒரு சிறுவர்களாக இருந்தாலும் கூட அவர்களிடத்தில் நம்முடைய பண்பாடு. ஏன் இன்னைக்கு சின்னவங்க ஈகத்துவம் ஓரிரை கொள்கையை விளக்கும் ஒப்பற்ற மாத இதழ் PJ சுலைமான், ஷம்சுல்லுஹா, இன்னும் பல சிறந்த அறிஞர்களின் கருத்து கருவூலங்கள், இன்னும் பல சிறந்த அம்சங்களுடன் வெளிவரும் ஏகத்துவம் இதழை படித்து உங்கள் மார்க்க அறிவை வளர்த்துக் கொள்ளுங்கள். ஆண்டு சந்தா உள்நாடு ரூபாய் 100, வெளிநாடு ரூபாய் 650, தரு இதழ் ரூபாய் 9. உங்கள் டிராப்டுகளை ஏகத்துவம் இலக்கம் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 3 என்ற முகவரிக்கு அனுப்புவீங்கள். மகளிருக்கு வழிகாட்டும் மாத இதழ் தீன்குல பெண்மணி. தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத்தின் மேற்பார்வையில் முஸ்லிம் பெண்களுக்கான இல்லற கடமைகள், மருத்துவ பகுதி, சிறுவர் பகுதி, திருமண தகவல் பகுதி, ஹதீஸ் திறனாய்வு போட்டி மற்றும் பல சுவையான அம்சங்களுடன் வெளிவரும் முஸ்லிம் பெண்களுக்கான முழுமையான மாத இதழ் தீன்குல பெண்மணி. ஆண்டு சந்தா உள்நாடு ரூபாய் 100, வெளிநாடு ரூபாய் 650, தரு இதழ் ரூபாய் 9. உங்கள் MODD-களை எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தீன்குல பெண்மணி, நம்பர் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. நாளைக்கு பெரியவங்க அந்த சின்ன பையன்கள் என்ன சொல்லுவாங்க? நம்ம ஜமாத்திலே சில பேரு தலைவர் சூப்பருங்க இருந்தா அதுக்காக மத்த நிறுவனம் கோச்சுக்க கூடாது. உதாரணத்துக்கு இவர் பரவாயில்ல நல்லா இருக்காரு, அது மனுஷனே கிடையாது, அவன் எவன்ட்டு போய் பேசுவான். இன்னைக்கு இருக்கா இல்லையா? என்ன காரணம்டா? நம்முடைய அணுகுமுறை, நம்முடைய குணம், நம்முடைய நளினமான பண்பு இல்லண்டா
பொண்டாட்டி மதிக்க மாட்டா, புள்ளைய மதிக்க மாட்டாங்க, ஜமாத்தும் மதிக்காது. உனக்கு காசு இருந்த என்ன புண்ணியம், உனக்கு நல்ல படிப்பு இருந்த என்ன புண்ணியம், வசதி இருந்த என்ன புண்ணியம், பதவி இருந்த என்ன புண்ணியம். நம்முடைய அந்த இலகுவான மென்மையான இந்த பண்பு நம்மிடத்தில் வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட குணத்தை பார்த்து இஸ்லாத்துக்கு வந்தாங்களா இல்லையா? ரசூல்லா பிரச்சாரம் பண்ணி வந்தாங்க. ரசூல்லாவுடைய குணம், அவங்க மக்கள்கிட்ட நடக்கக்கூடிய நடவடிக்கை, இதை பார்த்து நிறைய பேர் வர்றாங்க. அபு சுமாமாங்கிற ஒரு கைதிங்க ஒரு போர்க்களத்துல புடிச்சிட்டு வர்றாங்க மதீனால. அல்லாஹ்வின் தூதரே, இவங்களை என்ன செய்யறது? ஒரு தூண்ல கட்டி போடுங்கிறாங்க. அந்த நபரை கொண்டு போய் தூண்ல கட்டி போட்டாச்சு. இது பெரிய சம்பவம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அபு சுமாமா யாரு? மக்காவுடைய காவியர்களுக்கு இந்த கோதுமையை விநியோகம் செய்யக்கூடிய பெரிய கோடீஸ்வரன், நமக்கு இஸ்லாத்துக்கு எதிராக வேலை செஞ்ச நபரு. அவரை பிடிச்சு கட்டி போட்டாச்சு. ரசூல்ல என்ன செய்யறாங்க? ஃபர்ஸ்ட் நாள் வர்றாங்க, உன்னை என்ன செய்யலாம்னு கேட்கிறாங்க. அவர் என்ன சொல்றாரு தெரியுமா? அபு சுமாமா, நான் மரண தண்டனைக்கான கைதிதான், என்னை கொல்றதுக்கு சரியான ஆள் நான் தான், அதுக்கு எந்த மாற்று கருத்தும் கிடையாது. என்னை மன்னிச்சு விட்டுட்டீங்கன்னா நான் ஒரு நல்லவனா, நான் ஒரு நன்றி உள்ளவனாக இருப்பேன்னு சொல்றாரு. ஒன்னு ரசூல்லா சொல்லல, அவர் பாட்டுக்கு போறாரு. மதியனால அந்த பள்ளியில மக்களுக்கு அவர் பாட்டுக்கு பிரச்சாரம் பண்றாரு, மக்களோட பழகுறாரு. ரெண்டாவது நாள் வர்றாரு, அதே கேள்வி அதே பதில். மூணாவது நாள் வர்றாரு, அதே கேள்வி அதே பதில். அப்ப சகாபாக்கள் கேட்கறாங்க, அல்லாஹ்வின் தூதரை இவனை என்ன செய்யறது? அவுத்து விட்டுருங்கிறாங்க. சகாபாக்களுக்கு ஆச்சரியம். இது மரண தண்டனை எனக்கு கொடுங்க, அதுக்கு நான் தகுதியானவனு இன்னொருத்தர் சாட்சி சொல்லல, அவரே சொல்றார். அவரே ஒப்புதல் வாக்குமூலம் கொடுக்கிறாரு, நான் குற்றவாளி தான், நான் செஞ்ச, எனக்கு கொடுக்கிறதுக்கு தகுதி இருக்கு. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அவுத்து விடுன்னு சொன்னோடனே சகாபாக்கள் எதிர் பேச்சு பேசல, அவுத்து விட்டாங்க. அவர் வாட்டுக்கு போறாரு. மதீனாவுக்கு பக்கத்துல ஒரு குளத்துல குளிச்சிட்டு திரும்பி நேர பள்ளிவாசலுக்கு வர்றாங்க. வந்து ரசூல்லா உட்கார்ந்து இருக்காங்க. ரசூல்லாவுடைய கையை பிடிச்சு அவருக்கு என்ன ஒரு 3 வார்த்தையை சொல்றாங்க. இந்த உலகத்திலேயே வைத்து நான் வெறுத்த ஒரு ஊர் இந்த மதீனா, உலகத்திலேயே நான் வெறுத்த ரொம்ப வெறுப்பிற்குரிய ஒரு மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். உலகத்திலேயே ஒருத்தருடைய முகம் எனக்கு பிடிக்காதுண்டா உங்களுடைய முகமாகத்தான் இருந்துச்சு. இன்னைக்கு என் உயிருக்கு மேலாக இந்த மார்க்கத்தையும் உங்களையும் நான் நேசிக்கிறேன். அவர் இஸ்லாத்தை ஏத்துக்கிறார். இந்த 3 நாள் ரசூல்லா இஸ்லாத்தை சொல்லல, அல்லாஹ்வை பத்தி சொல்லல, ஏகத்துவத்தை சொல்லல, மார்க்க வரம்புகளை சொல்லல. 3 நாள் பார்க்கிறாரு. பள்ளிவாசல் இவர் கட்டி போட்டு தூண்ல நிக்கிறாரு. பள்ளிவாசலுக்கு வர்றாரு, மக்கள்கிட்ட பழகிறாரு, மக்களுக்கு இபாதத்து சொல்றாரு, போறாரு. என்னடா இது, இந்த முகமதுங்கிற பெரிய தலைவர், நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய தலைவன் எல்லாம் வர்றான்னு எந்திரிச்சு மரியாதை செய்யறோம், தலை குனிகிறோம், காலில் விழுகிறோம். அந்த அளவுக்கு இவர் ஒரு கற்பனையில உட்கார்ந்து இருக்கிறாரு. இவரை பார்த்தா மக்களோடு மக்களாக பழகிறாரு. தான் அந்த முகமதை பற்றி இவர் என்ன கற்பனையில நினைச்சிட்டு வந்தாரோ எல்லாம் ஏருக்கு மாறாக இருக்குது. அவருக்கு மார்க்கத்தையும் சொல்லல. 3 நாள் பார்த்துட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு அயோக்கியன், மக்கத்து காவியர்களுக்கு உணவுப் பொருட்களை கொடுக்கக்கூடிய ஒரு ஆள் இஸ்லாத்துக்கு வருவதற்கு என்ன காரணம்? ரசூலுல்லாஹ்வுடைய அணுகுமுறை, மென்மையான போக்கு, சகாபாக்கள்கிட்ட நடந்து கொண்ட அந்த இலகுவான பண்புதான். அந்த பண்பு நம்முடைய பொறுப்பாளிகளிட்டே வர வேண்டும். சும்மா லகது காணலுக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, இந்த தூதரிடத்தில் அழகான முன்மாதிரி இருக்குன்னு சொன்னா பத்தாது. என்னுடைய கொள்கை குர்ஆனும் ஹதீஸ், அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிமுறை சொன்னா பத்தாது. நடைமுறையில நாம் சாதித்து காட்ட வேண்டும். அதை நம்முடைய நடைமுறை பழக்கத்தில் வெளிப்படுத்தணும். ரசூலுல்லாஹ்வுடைய அந்த ஹதீஸ் உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் பொறுப்பாளிகளாக இருக்கும் பொழுது அதை அப்படி பிரதிபலிச்சுட்டா இன்னைக்கெல்லாம் இஸ்லாத்துக்கு கூட்டம் கூட்டமாக வருவாங்க. இந்த அபு சுமாமா அவங்க போறாங்க, மக்காவுக்கு போறாங்க. மக்கத்து காவிர்கள் கேட்கிறாங்க, அபு சுமாமாவே முகமது விட்டுட்டாராண்டு. என்ன பதில் வருது? அபு சுமாமா மக்கா காவிர்களை பத்தி சொன்னாங்க தெரியுமா? இனிமேற்கொண்டு உங்களுடைய ஊர்களுக்கு ஒரே ஒரு மணி கோதுமை வருவதாக இருந்தாலும் கூட அல்லாஹ்வுடைய தூதருடைய அனுமதி இல்லாமல் அனுப்ப மாட்டேன். என்ன ஒரு 3 நாள்ல ஏற்பட்ட சம்பவத்தை பாருங்க. 3 நாள்ல ஒரு மனிதனுடைய மனசு எப்படி மாறிச்சு? என்ன காரணம்டா,
அந்த மக்களிடத்திலே பழகக்கூடிய நளினமான அந்த பண்புதான். அல்லாஹ் இதைத்தான் விரும்புறான். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அதிகமான மக்கள் சொர்க்கத்திலே இருப்பது மென்மையான குணமுடையவர்கள், நளினமான பழக்கமுடையவர்கள் தான் அதிகமான மக்களை சொர்க்கத்தில் கொண்டு போய் சேர்த்தும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காமிக்கிறாங்கடா. இந்த அடிப்படையில நம்முடைய குணங்களை நீங்கள் வகுத்துக் கொள்ளுங்கள். நீங்க சில பேர் நல்ல பொறுப்பாளிகளாக, திறமையான பொறுப்பாளிகளாக இருப்பீங்க, ஃபீல்டு ஒர்க்கராக இருப்பீங்க, ராத்திரியும் போல கஷ்டப்படக்கூடியவர்களாக இருப்பீங்க, நல்ல மார்க்கத்தை சொல்லக்கூடிய அறிவு ஞானியாக இருப்பாங்க, நல்ல மக்களுக்கு தர்மத்தை செய்யக்கூடியவர்களாக இருப்பீங்க. இருந்தாலும் கூட இந்த போக்கு, இந்த பண்பு நம்ம நளினம் நம்மகிட்ட இல்லைண்டா நம்மளுடைய அந்த குணமெல்லாம் அடிபட்டு போகக்கூடிய, நம்மை விமர்சனம் செய்யக்கூடிய நிலைக்கு நாம் தள்ளப்பட்டு விடுவோம் என்பதை கருத்திலே கொண்டு இந்த மென்மையான நளினமான அந்த பண்பை நம்ம வளர்த்திக்கணும். இயற்கையாகவே நம்மகிட்ட பிறக்கும் பொழுது ஒரு குணம் இருக்குமா இல்லையா? அவனுடைய அத்தா மாதிரியே வளர்றான், அம்மா மாதிரியே வளர்றான், இருக்கத்தான் செய்யும். குர்ஆன் ஹதீஸை பின்பற்றி விட்டால் அதையெல்லாம் அல்லாஹ்வுக்காக தூக்கி எறிந்துவிட்டு நம்முடைய குணங்களையும் நம்முடைய நடவடிக்கைகளையும் மாற்றிக்கொள்ள வேண்டும். அதைத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் நற்குணமுடையவர்களாக நீங்கள் நடங்கள் என்று திரு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காமித்தாங்க. அந்த நற்குணமுடைய மக்களாக வாழ்வதற்கு அல்லாஹ் நாம் அனைவருக்கும் அருள் புரிவானாக என்று கேட்டுக்கொள்கின்றேன். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹ்